இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர் ஸ்கேல் ஃபிட்னஸ் அண்ணா நகர். reach Mr. Olympia இந்த மாதிரி ஷோஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து இந்த லெவல் போங்க, அதுக்கப்புறம் இந்த லெவல் போங்க. எனக்கு ஒரு சின்ன சார்ட் கரெக்டா சொல்லிடுறீங்களா சார்? ஒலிம்பியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒலிம்பியால பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ப்ரோஷோட பாயிண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்களா? 2020ல வந்து ஆக்சுவலா பிக் ரேமி வந்து கண்டினியூஸா பண்ற மாதிரி பிளான் இது. ஸ்பெயின் ப்ரோ அட்டன் பண்ற டைம் வந்து ஹி காட் கொரோனா. ஸோ அதுதான் லாஸ்ட் வந்து ஒலிம்பியா குவாலிஃபிகேஷனோட லாஸ்ட் ஷோ. இப்போ ஒலிம்பியால ஆக்சுவலி வின் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது எதுவுமே இல்லை. அப் டு 1964 வரைக்கும் பெரிய சாம்பியன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூனிவர்ஸ் தான். அந்த மிஸ்டர் யூனிவர்ஸ்ன்றது ஒரு பர்சன் வந்து 2 டைம்ஸ்க்கு மேலே பண்ண முடியாது. 2 டைம்ஸ்க்கு மேலே பண்ண முடியாதுன்னும் போது 1965ல ஸோ ஃபார் த பிகினர்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங்குள்ள நான் வர போறேன், என்ன ப்ரொஃபஷனல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு டு ரீச் மிஸ்டர் ஒலிம்பியா இந்த மாதிரி ஷோஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து இந்த லெவல் போங்க, அதுக்கப்புறம் இந்த லெவல் போங்க. எனக்கு ஒரு சின்ன சார்ட் கரெக்டா சொல்லிடுறீங்களா சார்? ஒலிம்பியா உங்களுடைய ட்ரீம் ஒலிம்பியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஎஃப்பிபின்றது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் பாடி பில்டர்ஸ், என்பிசி வேர்ல்டு வைடு, நேஷனல் பிசிக் கமிட்டி வேர்ல்டு வைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 அஃபிலியேட்டட் நடத்துகிற சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்துட்டு ஒலிம்பியாவுக்கு போக முடியும். தமிழ்நாடுல நடக்கிற தமிழ்நாடு பிசிக் அலைன்ஸ் என்பிசி தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நீங்கள் வின் பண்ணணும். தென் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நேஷனலுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, நேஷனலுக்கு குவாலிஃபை ஆவீங்க, நேஷனல் வின் பண்ணணும். நேஷனல் வின் பண்ணதுக்கப்புறமா ப்ரோ கார்ட் ஷோஸ் வந்துட்டு இந்தியாவில் நடக்கும். ப்ரோ கார்ட் ஷோஸ் இந்தியாவில் ப்ரோ கார்ட் ஷோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமெச்சூர் ஒலிம்பியா, தென் ஷேர் கிளாசிக், இது ரெண்டுமே மட்டும்தான் வந்துட்டு ப்ரோ கார்டு இஷ்யூ பண்ற ஷோஸ். இது ரெண்டுத்தையுமே ஆர்கனைஸ் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா ஐஹெச்எஃப்ன்றது இன்டர்நேஷனல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபெஸ்டிவல். இது வந்துட்டு ரன் பை மிஸ்டர் மனிஷ் காந்தி. ஷேர் கிளாசிக் வந்துட்டு இட்ஸ் ரன் பை மிஸ்டர் ஷேரு ஆங்கிரிஷ். அவர் தான் வந்துட்டு ஏஷியானுடைய ஐஎஃப்பிபி ப்ரோ லீக்னுடைய டைரக்டர். ப்ரோ கார்டு ஷோஸ்லயும் நீங்க ப்ரோ கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு அவுட் சைடு இந்தியா போயிட்டு நீங்க ப்ரோ ஷோஸ் பண்ணலாம். ப்ரோ ஷோஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்துட்டு மிஸ்டர் ஒலிம்பியாக்கான குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரெக்டாவோ இல்லை டேரெக்டாக ப்ரோ ஷோவோ இல்லை ப்ரோ கார்டோ இல்லை ஒலிம்பியாவோ பண்ண முடியாது. ஒலிம்பியால பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ப்ரோ ஷோஸோட பாயிண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்களா? ஒலிம்பியா குவாலிஃபிகேஷன் சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அவங்க தான் எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எவ்ரி இயர் சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்க அந்த ஒலிம்பியா குவாலிஃபிகேஷன் சிஸ்டம் தான் வந்துட்டு என்ன பாயிண்ட் பேசிஸ்ல யார் செலக்ட் பண்ணணுன்றது டிசைட் பண்றது. ஓப்பன்ஸ் மென் பாடி பில்டிங்ல டாப் 5 வர அத்லெட் எல்லாருமே வந்துட்டு டைரக்டா நெக்ஸ்ட் இயர் ஒலிம்பியாவுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. 212 வீல் சேர் ஒலிம்பியா, மென்ஸ் பிசிக் இருக்கு, கிளாசிக் பிசிக், மிஸ் ஒலிம்பியா, ஃபிட்னஸ், ஃபிகர், வெல்னஸ், பிக்னி, டாப் 3க்கு டைரக்ட் செலெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓப்பன்ஸ் பாடி பில்டிங்ல 5th அப்புறமா டோட்டலா வந்துட்டு டாப் 15 தான் எடுப்பாங்க. ஒலிம்பியால 15க்கு அப்புறமா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 16th பிளேஸ்ன்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோ ஷோஸ்ல ஓவரால் வின் பண்ற ப்ரோ ஷோ வின்னருக்கு வந்துட்டு டைரக்ட் செலெக்ஷன் கொடுப்பாங்க. அதே போல இந்த ப்ரோ ஷோஸ்ல 2nd, 3rd, 4th இந்த மாதிரி பண்றவங்களுக்கும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. டயர் 1 காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அர்னால்டு கிளாசிக் யூஎஸ்ஏ, ரைசிங் ஃபோனிக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆயிடுறாங்க. ஸோ செகண்ட் பண்ணுறவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், தேர்ட் பண்ணுறவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸு, தென் வந்துட்டு 4th பண்ணுறவங்களுக்கு 8 பாயிண்ட்ஸு, தென் 5th பண்ணுறவங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் டயர் 2 காம்படிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்டு கிளாசிக் ஆஸ்திரேலியா, அர்னால்டு கிளாசிக் பிரேசில், அர்னால்டு கிளாசிக் பிட்ஸ்பர்க் ப்ரோ, நியூயார்க் ப்ரோ, டாம்பா ப்ரோ, டொரண்டோ ப்ரோ, ஜப்பான் ப்ரோ, யூரோப்பா ப்ரோ சாம்பியன்ஷிப். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு செகண்ட் பண்ணுறவங்களுக்கு 8 பாயிண்ட்ஸு, தேர்ட் பண்ணுறவங்களுக்கு 7 பாயிண்ட்ஸு, 4th பண்ணுறவங்களுக்கு 6 பாயிண்ட்ஸு, தென் 5th பண்ணுறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். Tier 3 சாம்பியன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா சிகாகோ ப்ரோ, போர்ச்சுகல் ப்ரோ, ரொமானியா மசில் ஃபீஸ்ட் ப்ரோ, லிஜியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் ப்ரோ, பூட்டரிகோ ப்ரோ. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பண்ணுறவங்களுக்கு 6 பாயிண்ட்ஸு, தேர்ட் பண்ணுறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸு, 4th பண்ணுறவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ், 5th பண்ணுறவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ். Tier 4 காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் அதர் கான்டெஸ்ட்
செகண்ட் பண்ணுறவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ், தேர்ட் பண்ணுறவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் வரும், ஃபோர்த் பண்ணுறவங்களுக்கு 2 பாயிண்ட், ஃபிஃப்த் பண்ணுறவங்களுக்கு 1 பாயிண்ட். ஸோ இதில் அவங்க எத்தனை ப்ரோ ஷோஸ் பண்ணுறாங்களோ அத்தனை ப்ரோ ஷோஸ்னுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸில் லீடிங்காக இருக்கிற டாப் 3 தான் வந்துட்டு அடுத்த லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். செப்டம்பர் 13, 2021, நவம்பர் 20, 2022. ஸோ இதுக்குள்ள வின் பண்ற ப்ரோ ஷோ வின் பண்ற எல்லா ப்ரோ ஷோ வின்னருக்குமே டைரக்ட் என்ட்ரி ஃபார் மிஸ்டர் ஒலிம்பியா 2022. 15 ப்ரோ ஷோஸ் இருக்குன்னா 15 ப்ரோ ஷோஸ்ல ஃபர்ஸ்ட் பண்றவங்க எல்லாருமே குவாலிஃபைடு. ஸோ ஆல்மோஸ்ட் 15 பிளேயர்ஸ் குவாலிஃபைடு. மிச்சம் இருக்கிறவங்க வந்து பாயிண்ட் ஸ்டாண்டிங்ஸ்ல ஹோல்ட் பண்றாங்களா. ஸோ அதுல டாப் 3 பாயிண்ட் ஸ்டாண்டிங் ஹோல்டர்ஸ். இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்டாண்டிங் வந்து 25 பாயிண்ட் ஸ்டாண்டிங் தான். ஸோ அதில் 25, 24, 23 இருக்காங்க டாப் 3 பாயிண்ட் ஹோல்டர்ஸ், அவங்க குவாலிஃபை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம் கேசஸ்ல ஸ்பெஷல் இன்வைட்டீஸாகவும் சில பேரை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைட் பண்றது ஒலிம்பியா குவாலிஃபை சிஸ்டம். 2020 வந்து ஆக்சுவலாக பிக் ரேமி வந்து கண்டினியூஸாக பண்ற மாதிரி பிளான் இது. ஸ்பெயின் ப்ரோ அட்டன் பண்ற டைம் வந்து ஹி காட் கொரோனா. ஸோ கொரோனா வந்ததுனால அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதுதான் லாஸ்ட் வந்து ஒலிம்பியா குவாலிஃபிகேஷனோட லாஸ்ட் ஷோ. ஸோ அது பண்ண முடியாததுனால அவங்களே வந்து ஸ்பெஷல் இன்வைட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஸ்பெஷல் இன்வைட் கிடைக்கும். ஃப்ளெக்ஸ் லூயிஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் 2-on-2 மிஸ்டர் ஒலிம்பியாவில் 7 டைம்ஸ் சாம்பியன். ஸோ அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2020 ஸ்பெஷல் இன்வைட்டியா கொடுத்தாங்க. அவர் ஓப்பன்ல பண்றதுக்கே கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்பெஷல் இன்வைட்டின்றது பியூர்லி வந்துட்டு அந்த டெக்னிக்கல் டீம், அந்த ஜூரி கமிட்டி, ஒலிம்பியா குவாலிஃபிகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஒருத்தர் 2 பேர் அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ரொம்ப ரேர் தான் கொடுக்குறது. அதர்வைஸ் நீங்க ஒலிம்பியா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்க இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒலிம்பியா ஆக்சுவலி வின் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது எதுவுமே இல்லை. மற்ற கேம்ஸ்ல எல்லாம் ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒலிம்பியான்றது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடி பில்டிங்ல இருக்கிற ஹையஸ்ட் சாம்பியன்ஷிப். எல்லாருடைய ட்ரீமே மிஸ்டர் ஒலிம்பியா தான். IFBB ஜோ வீடர் அண்ட் பென் வீடர் இவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணது. 1946 வந்துட்டு இது ஃபெடரேஷனா அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நேஷனல்ஸ், ரீஜனல்ஸ், தென் வந்துட்டு யூனிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் வந்துட்டு சாம்பியன்ஷிப் நடந்துட்டே இருக்கும். அப் டு 1964 வரைக்கும் பெரிய சாம்பியன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூனிவர்ஸ் தான். அந்த மிஸ்டர் யூனிவர்ஸ்ன்றது ஒரு பர்சன் வந்துட்டு 2 டைம்ஸ்க்கு மேலே பண்ண முடியாது. 1965 இந்த ஒலிம்பியா மிஸ்டர் ஒலிம்பியான்ற கான்செப்டை மிஸ்டர் ஜோ வீடர் அண்ட் பென் வீடர் இவங்க 2 பேருமே உள்ள கொண்டு வராங்க. ஸோ இதுல வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக வந்துட்டு நீங்க எத்தனை இயர் வேணாலும் ஒலிம்பியா பண்ணலாம். ஸோ அதே போல யூனிவர்ஸ்ன்றது எல்லா ஃபெடரேஷன்லையுமே நடத்துறாங்க. ஒரு யூனிக்னஸாகவும் இல்லை, அதை தாண்டி ஒரு பெரிய ஷோ நடக்கணும், ப்ளஸ் கேஷ் ப்ரைஸும் நிறைய பெரிய கேஷ் ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ல கொண்டு வந்தது தான் மிஸ்டர் ஒலிம்பியா. ஸோ இந்த மிஸ்டர் ஒலிம்பியான்றது 1965 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வின்னர்னு பார்த்தீங்கன்னா லாரி ஸ்காட் 2 இயர்ஸ் கான்சிக்வெண்டா வின் பண்ணாரு. லீ ஹேனி, ரோனி கோல்மன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அர்னால்டு ஷ்வார்ஸ்நேகர் வந்துட்டு 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ்ன்றது அது வந்துட்டு ஒரு லெவலோட நின்றுடுது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு அதையும் தாண்டி பாடி பில்டிங்ல ஒரு பெரிய ஹியூஜான ஒரு சாம்பியன்ஷிப், ஒரு ப்ரெஸ்டீஜியஸான சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்னும் போது தான் இந்த ஒலிம்பியான்ற கான்செப்ட் வந்தது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த மிஸ்டர் ஒலிம்பியான்றது ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு என்னன்னா இப்போ மிஸ்டர் ஒலிம்பியால பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வின் ஆனவங்க அதுக்கு அடுத்து இப்போ நம்ம எப்படி ப்ரோ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து அமெச்சூர் ஷோஸ்லாம் எதுவுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒலிம்பியால வின் பண்ணவங்க அதுக்கு கீழே இருக்க எந்த ஷோஸ்லுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதா? அமெச்சர் அத்லெட்ஸுக்கும் ப்ரோ அத்லெட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒரு நார்மல் பர்சன் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அந்த சைஸும் சரி, அந்த பிசிக்கோட டிஃபரன்ஸும் சரி, எல்லாமே வந்து அதில் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். வேற எந்த அசோசியேஷன்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபெடரேஷன்லையும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியாது. இப்போ வந்து நான் வந்து இப்போ 90 kg நான் பாடி பில்டிங் பண்ணுறேன், நான் வந்து வின் பண்ணுறேன், ஓவரால் வின் பண்ணிடுறேன், நான் ப்ரோ கார்டு வின் பண்ணிடுறேன்னா அதே 90 kg பாடி பில்டிங் வச்சு நான் வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் குவாலிஃபை ஆகினா கூட நான் மிஸ்டர் ஒலிம்பியாவில் போயிட்டு 90 kg நான் வின் பண்ண முடியாது. நாட் ஈவன் டாப் 15 கூட நிற்க முடியாது. இப்போ கரண்ட் பாடி பில்டிங் வின்னர் பிக் ரேமியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 130 kg ஆல்மோஸ்ட். 130 kgன்றது ரொம்ப பெரிய சைஸ். அதே மாதிரி ரோனி கோல்மனும் 130 kg. அது மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு ஹியூஜ் வெயிட் அமெச்சர்ல நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஹியூஜ் வெயிட் 130 kgக்கு மேல வந்து உங்களால போக முடியாது. ஸோ இப்போ வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஷோஸ், ரீஜனல் ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் தான் நமக்கு குவாலிஃபிகேஷன் ஒலிம்பியாக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ அடுத்து ஏதாவது சாம்பியன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கா நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்லை நம்மளோட இந்தியாவிலையோ? ஜூன்ல வந்துட்டு ஷேர் கிளாசிக் கண்டக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. டியூ டு இந்த கோவிட் இஷ்யூனால வந்துட்டு அது போஸ்ட்பான் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மிங் December 3rd to 5th மும்பை எக்ஸிபிஷன் சென்டர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெச்சூர் ஒலிம்பியா கண்டக்ட் பண்றாங்க IHFF. நம்ம தமிழ்நாடு டீமும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 2022
நம்மளுடைய ரீஜனல்ஸ் ஸ்டேட் மிஸ்டர் தமிழ்நாடு இருக்கு. மிஸ்டர் தமிழ்நாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா February 27 பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு பிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா என்பிசியினுடைய மிஸ்டர் இந்தியா என்பிசியுடைய நேஷனல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்க போகுது. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த சாம்பியன்ஷிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பிசிக்கல் அலைன்ஸ் என்பிசி தமிழ்நாடு டீம் தான் இந்த நேஷனல்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறோம் இங்கே சென்னையில். ஸோ இதில் பெரிய ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஸ் பாடி பில்டிங்கில் ஓவரால் சாம்பியன் பண்ணுறவங்களுக்கு பிராண்ட் நியூ கார் தரும். எக்ஸைட்டிங் கேஷ் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய பிக் சாம்பியன்ஷிப்பாக சென்னையில் இருக்கும். அண்ட் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லை வந்து அந்த வெப்சைட் லிங்க் ஏதாவது இருக்கா சார்? இப்போ டிசம்பர் அமைச்சர் ஒலிம்பியாவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். டைம் பீயிங் வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாடு பிசிக்கல் அலைன்ஸினுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கான்டாக்ட் நம்பர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸ்டேட்ன்றதுனால அது டைரக்ட் என்ட்ரி வந்துட்டு வித்தின் தமிழ்நாடு பண்ணலாம். ஸோ அதுக்கான அப்டேட்ஸுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா குரூப்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் சோஷியல் மீடியாவில் எங்களுடைய பேஜில் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட் பற்றி இந்த காம்படிஷன்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெப்சைட்டை க்ளோஸராக ஃபாலோ பண்ணாலே அடுத்தடுத்து என்னுடைய அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ என்னுடைய இண்டிவிஜுவல் ஐடி பார்த்தீங்கன்னா பொன்னா 1983 இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு டைம்லி கிடைச்சிட்டே இருக்கும். மென்ஸ் பிசிக் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வரும்போது அது ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு விஷயம். என்ன சைஸ் வந்து ரொம்ப முக்கியமா அதுல? இந்த லோக்கல் நடக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிஷன்லையும் பார்த்தீங்கன்னா பண்ற மென்ஸ் பிசிக் அத்லெட் வந்து அவங்க வந்து பார்க்கறது மென்ஸ் பிசிக் கிடையாது. ஓப்பன் பாடி பில்டிங் இல்ல மென்ஸ் பிசிக் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப ஹார்டஸ்டான ஒரு விஷயம்? இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாட்டர் கட் பண்றது, கார்ப் ரெடியூஸ் பண்ணி பண்றது, சால்ட் கட் பண்ணி பண்றாங்க இங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இந்த ஸ்போர்ட்டுக்கு அதிகமா ஸ்பான்சர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க? இல்ல, ஸ்பான்சர்ஸ் அதிகமா யாரும் இல்லைன்னு கிடையாது. இங்க வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறதே வந்து ஒரு முட்டாள்தனம். கொரோனாவால ஏத்தி வச்ச உடம்ப ஸ்டேஜ் ஏற்ற முடியாம ஏங்கி கிடக்கிற எல்லா பாடி பில்டர்ஸ்க்கும் ஒரு நற்செய்தி. எஸ், வர 2022ல ஏப்ரல் மாசம் 3வது என்பிசி நேஷனல் பாடி பில்டிங் அண்ட் பிசிக் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் நடக்க போகுது. பாடி பில்டிங்கில் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பிசிக்கல் அலையன்ஸ், இந்தியன் பிசிக்கல் அலையன்ஸ், என்பிசி வேர்ல்டு வைட் இந்தியா, ஐஎஃபிபிபி இந்தியா, அப்புறம் என்பிசி வேர்ல்டு வைட்னு பாடி பில்டிங்கை சேர்ந்த பல பெரிய மனுஷங்க ஒன்று சேர்ந்து நடத்த போற ஒரு மெகா ஈவெண்ட் இது. அது போக இதுல ஜெயிச்சா காரு, கேஷ்னு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுக்குறாப்புல பல அட்டகாசமான பரிசுகள்லாம் வேற இருக்குது. மேற்கொண்டு டீடைல்ஸ்க்கு இந்த இமேஜ்ல தெரியுற ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க.